சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமுதா இருந்துகிட்டு என்னென்னவோ பிளான் பண்றா. இந்த வீட்டுக்கு வாரிசு வரவே கூடாது அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்கா. ஏன்னா யாழினி மட்டும் குழந்தை பெற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, இதை காரணமாக காட்டி யாழினி எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு அதுக்கப்புறம் இளங்கோவுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பிளான் போற மாதிரி இனியும் ஒரு வேலை செய்ய போறாங்க. அது என்னன்னா, எப்படி இருந்தாலும் இந்த வீட்டோட மருமக யாழினி தான். யாழினி தான் குழந்தை பெற்றுக்கணும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. அதுக்காக அவங்க வந்துகிட்டு காலையிலே வேலையோட இருந்து பலகாரம் அது இதுன்னு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமா யாழினிக்கு பிடிச்சி ரவா லட்டு செஞ்சு அதை பேக் பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து விக்ரம் வந்துகிட்டு என்ன காலையிலேயே பலகாரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அக்காவுக்கு பிடிக்கும்ல, மாசமா இருக்கால, அதனால வாய்க்கு ருசியா வகையா சமைச்சு போட எங்க அம்மா தான் இல்லை, அதனால நான் சமைச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்த நம்ம விக்ரம் வந்துகிட்டு நீ அப்ப பெற்றுக்க போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு சரிங்க, முதல்ல வந்து நம்ம அக்காவை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவில் எடுத்துட்டு போறாங்க. அதுக்குள்ள அங்க ஒரு பெரிய காமெடிக்கு மேல காமெடி நடந்துட்டு இருக்காது. என்னன்னா, இந்த அமுதா இருந்துகிட்டு யாழினி சும்மானே அவளை வெளியே வர வைக்கணுன்றதுக்காக சும்மானே யாழினி கூப்பிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி கொடுக்குன்னு பாத்ரூம் போக உடனே இவந்துக்கிட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கும் எவ்வளவு நேரம் ஆகும், அது கூட போட்டு கொடுக்க இந்த வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மானே சாக்கு பிச்சு பேசிங்கிறா. உடனே உங்களுக்கு என்ன காஃபி நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கொடுக்குறேன்னு அந்த கிச்சனுக்கு போய் ஒரு காஃபியை போட்டு கொண்டு வர. அதுக்குள்ள பாத்ரூம்ல போய் எண்ணெயை ஊற்றி வச்சதா இந்த அமுதா. அது தெரியாத நம்ம யாழினி வந்துட்டு காஃபியை போட்டு கொடுத்துட்டு மடமடன்னு போறாங்க. அங்க போனா சர்ன்னு வலிக்கு விட்டுருந்து. வலிக்கு கீழே விழுந்தவங்க வேச்சு மூச்சு இல்லாம அமைதியா படுத்துட்டு இருக்காங்க. அதை இப்பதான் இந்த அமுதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அவன் நினைச்சது நடந்துருச்சு. யாழினி கீழே தள்ளி விட்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டா. இனிமே அவன் நிம்மதியா இருப்பா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுதான் இல்லை, யாழினிக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். ஏன்னா அவள் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. இனிமேலும் இனியாவால அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் வர விட மாட்டாங்க. அதனாலதான் இனிய வந்து கூடவே இருக்காங்க. ஆனா இந்த அமுது வலிக்கு வயிற்று எரிச்சல் தாங்க முடியல. என் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கை இவ வாழ்ந்துட்டு இவ குழந்தை பெற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கு சந்தோஷமா இருப்பானா, நாங்க வந்து இவளுக்கு கை தட்டி மாமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கில்லாடி வேலையெல்லாம் பண்ணி இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டா. அதுக்கப்புறம் கொடுக்குன்னு எல்லாரும் யாழினி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட அங்க போய் பார்த்தா எல்லாரும் கையை வச்சிடறாங்க. இனிமே இவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முடிச்சுட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இனிய சீரியல்ல என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.